தற்போது கிடைத்த அண்மை செய்தி, அனைத்து கட்சி கூட்டத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றி விரிவாக நமக்கு தெரிவிப்பதற்காக தலைமைச் செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க. கோபால், தமிழக அரசு நாளை மறுநாள், அதாவது மார்ச் 5ஆம் தேதி நடத்த இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படுவதால் தமிழகத்தில் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்க இருப்பது தொடர்பாக விவாதிக்க மார்ச் 5ஆம் தேதி தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் தங்கள் கட்சிக்கு அழைப்பு விடுக்காததால் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அதனுடைய தலைவர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அந்த மனுவில் கட்சி துவங்கிய நாளிலிருந்து பெரும்பாலும் அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டுள்ள நிலையில் எந்த தேர்தலிலும் களம் காணாத பல கட்சிகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பாரபட்சமானது என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் 183 அரசியல் கட்சிகள் உள்ள நிலையில அரசு தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட கட்சிகளை மட்டுமே அழைக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தங்கள் கட்சியை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கோபால், தங்கள் தகவலுக்கு மிக்க நன்றி சிவா.